ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இப்போ வந்திருக்கக்கூடிய ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டோட நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் வந்து மே டு ஜூன் 2026ல நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக 6 months வந்து டைம் இருக்கு. இதுக்கான யூடியூப் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதோட ஷெட்யூல் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கிளாஸஸ் வந்து 23/12/2025 நாளையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். டெய்லி ஈவினிங் 7 o'clock பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி என்டிபிசி 2025க்கு டே 1, 2ன்னு நம்ம எப்படி கிளாஸஸ் கொண்டு போனோமோ அதே மாதிரி இந்த 2026 எக்ஸாமுக்கும் இந்த 6 months ஃபுல்லா நம்ம கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப நடந்து முடிஞ்ச என்டிபிசில ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ண ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த 40ல கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும் 20 கொஸ்டினுக்கு மேலேயும் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டில கூட 20 ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் வந்திருந்துச்சு. அப்போ ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸா நடந்த எக்ஸாம்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சாலே ஜிகேல ஒரு நல்ல மார்க் வாங்கிடலாம். அப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல எல்லாருமே நல்ல மார்க் வாங்கிடலாம். ஏன்னா இதுல வந்து லிமிட்டடா தான் டாபிக்ஸ் இருக்கு. இதுல ஒரு 15 டாபிக், இதுல ஒரு 15 டாபிக் இருக்கு. இது எல்லாத்தையும் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணா மேக்ஸ் ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டா அதுல 20, 22 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணிடலாம். அது போக ப்ரீவியஸா நடந்த எக்ஸாம்ல உள்ள ஹிஸ்டரி, பாலிட்டி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா 40க்கு இதுல 30, 35 கிட்ட ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ ஒரு டாப்பராவே நீங்க வந்து செலக்ட் ஆகிடலாம். ஏன்னா நான் 60 தான் எடுப்பேன், 70 தான் எடுப்பேன், போன டைம் கட் ஆஃப் இவ்வளவுதான் இருந்துச்சு, இந்த டைம் இவ்வளவு மார்க்குக்கு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இனி நம்ம படிக்க முடியாது. சோ எப்பவுமே உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 85க்கு மேல அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணி நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ இப்போ இந்த கரண்ட் அஃபேருக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி மார்னிங் 11 o'clock பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஜூன் மாசம் எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் அஃபேர் வந்து கடைசி 6 monthsோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். அப்போ நவம்பர்ல இருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். அப்போ டெய்லி பேசிஸ்ல நீங்க கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்கன்னா டெய்லி ஒரு 10 கொஸ்டின், 15 கொஸ்டின் தான் இருக்கும். அது ஜஸ்ட் ரீட் பண்ண போறீங்க. அடுத்த நாளும் அந்த அந்த நியூஸுக்கு ரிலேட்டடா தான் நியூஸ் வரப்போகுது. அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் தான் வரும். அப்ப டெய்லி பேசிஸ்ல படிச்சிட்டீங்கன்னா கடைசி 6 மாசத்துல எக்ஸாமுக்கு ஒரு 1 month பிஃபோர் எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் விட்டுறலாம். மொத்தமா வச்சு படிக்கும்போது தான் கரண்ட் அஃபேர் வந்து டஃபா இருக்கு. சோ இதுக்காக நம்ம டெய்லி மார்னிங் 11 o'clock வந்து இப்ப மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப நவம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். 1 ஜனவரி 2026 அடுத்த வாரம் வந்து நியூ இயர் பிறக்க போகுது. ஓகேவா? சோ ஜனவரி 1ல இருந்து நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அந்த கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேராவும், வார கடைசியில வீக்லி கரண்ட் அஃபேராவும், மாச கடைசியில மந்த்லி கரண்ட் அஃபேராவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ மார்னிங் 11 o'clock வீடியோ பாத்தீங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர் வரும். எப்ப இருந்துன்னா 1 ஜனவரி 2026. இப்போ மார்னிங் 11 o'clockல பாத்தீங்கன்னா இப்பவும் கரண்ட் அஃபேர் தான் டிஸ்கஸ் பண்றோம். இப்போ வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா என்டிபிசி, எஸ்எஸ்சி, ஜிடி இதை போக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். அப்ப கரெக்டா இந்த நவம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு ஜூன் மாசம், மே மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்க யூடியூப்ல டெய்லி பேசிஸ்ல பாத்துரலாம். ஓகேவா? அப்போ 11 o'clock பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு வரும். 7 o'clock பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல கேட்ட ஜிகே கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஜனவரி 1ல இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல இது வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி, மந்த்லி கரண்ட் அஃபேர்னு கொடுத்துட்டு இருக்கோம். இனி கரண்ட் அஃபேருக்கான டெய்லி டெஸ்ட்டுமே நம்ம ஆப்ல வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போதைக்கு யூடியூப் கிளாஸஸோட ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் 7 o'clock வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய, என்டிபிசில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். காலையில 11 மணிக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இதுதான் ஷெட்யூல். சோ காலையில 11 மணிக்கு வரக்கூடிய இந்த கிளாஸஸையும் ஈவினிங் 7 o'clock நாம அப்லோட் பண்ணக்கூடிய கிளாஸஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சோ இந்த 6 மாசம் கன்சிஸ்டன்டா யூடியூபை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்பதான் நான் புதுசா அப்ளை பண்ணிருக்கேன் என்டிபிசிக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு, எக்ஸாம்னா என்ன, இதுல என்னென்ன சிலபஸ் இருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் கூடிய அவேர்னஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும்.
இதுதான் சிலபஸ்ன்னு. ஓகேவா? இப்ப நம்ம YouTubeல வந்து டாபிக் வைஸா கொண்டு போக போறதில்ல. ஏன்னா YouTubeல வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எனக்கு டாபிக் வைஸா பேசிக்ல இருந்து படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இதோட சிலபஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிரலாம், அந்த YouTubeல இருக்கக்கூடிய ரிவிஷன் கிளாஸஸ் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம எஸ்டர்டே பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆப்ல லான்ச் பண்ணியிருந்தோம். டெஸ்ட் பேட்ச் எஸ்டர்டே லான்ச் பண்ணதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12:00 ஓட க்ளோஸ் ஆகுது. இதோட ஃபீஸ் வந்து 599. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே நான் படிச்சு முடிச்சுட்டேன். டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே பேரலலா டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இதுல 400 டெஸ்ட் வந்து கொடுத்திருக்கோம். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல டெஸ்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ளே 1000க்கும் மேல டெஸ்ட் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி 2024ல இருந்து இனி அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல வந்து இருக்கும். ஓகேவா? சோ எல்லா கரண்ட் அஃபேரையுமே இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சா போதும். 2026 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா நவம்பர்ல இருந்து நீங்க ஜூன் வரைக்கும் உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சாலே போதுமானது. ஓகே. சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். இந்த டெஸ்ட் வந்து எப்போ கொண்டு வர போறோம் அப்படின்னா நியூ இயர்ல இருந்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல சிஏக்கான டெஸ்ட்டும் நாம வந்து கொண்டு வர போறோம். இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டெஸ்ட் எழுதுற மாதிரி சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட டெஸ்ட்டை சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். வீக்லி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஷெட்யூலும் கொடுத்துருப்போம். எத்தனை டைம்னாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதும் அதுக்கான சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். டெஸ்ட்டை வந்து உங்களோட மொபைல் போன்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, ஐஓஎஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்ல பர்சனல் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்லயும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்லயே பிடிஎஃப் சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் போட்டும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆக போகுது. டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு என்டிபிசி டெஸ்ட்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஜிடி டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் ஜிடி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. சோ நாளைக்கு ஈவினிங் 7:00 வந்து ரெடியா இருங்க. அதே மாதிரி மார்னிங் 11:00 வரக்கூடிய கரண்ட் அஃபேர் கிளாஸையும் யூடியூப்ல வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா ஒரு நோட் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் இந்த கிளாஸஸ்ல சொல்றோமோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. ஓகே. எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. ஏன்னா ஈவினிங் 7:00 மேத்ஸ், ரீசனிங்ல முக்கியமான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லி தர போறோம். மார்னிங் வீடியோல பாத்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர் எல்லாமே நவம்பர் மந்த்துக்கும் டிசம்பர் மந்த்துக்கும் யூடியூப்ல மந்த்லி கரண்ட் அஃபேரா கொடுத்துருவோம். ஜனவரியில இருந்து பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேரும் ப்ரொவைட் பண்ணிருவோம். அதை டெய்லி வீடியோவாவும் நீங்க பாத்துக்கலாம். வீக்கெண்ட்ல கொடுக்கக்கூடிய வீக்லி கரண்ட் அஃபேரும் ரிவிஷன் பண்ணுங்க. சோ வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னா ஒரு 6 மாசம் கன்சிஸ்டன்டா படிங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? இப்பதான் மேம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு சிலபஸே தெரியாது. எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னே தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்டிபிசிக்கான பேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ யூடியூப்ல நாம வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ திடீர்னு இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றோம் அப்படின்னா அதுல நம்ம பேசிக்ஸ் எல்லாமே சொல்ல மாட்டோம். 2 ட்ரெயின் ப்ராப்ளம் சால்வ் பண்றோம்னா 2 ட்ரெயின் வந்து சேம் டைரக்ஷன்ல போனா என்ன ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துச்சுன்னா என்ன மாதிரி வந்து ஸ்பீட எடுக்கணும். ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுது அப்படின்னா என்ன மாதிரி ஸ்பீட் எடுக்கணும். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கிராஸ் பண்ணி போகுதுன்னா அங்க ஸ்பீடு யாரு, அங்க எந்த ட்ரெயினோட லென்த்தை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும். சோ அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பிரீஃபா நம்ம வந்து யூடியூப்ல சொல்ல மாட்டோம். அப்படிதானே? ஏன்னா அவ்வளோ டைம் வந்து இதாகாது. டாபிக் வைஸ் கொண்டு போனோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே ஒரு 10 மாடல் அந்த மாதிரி போகும். இதே மாதிரி ஜிகேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமின்னு இந்த மாதிரி போகும். ஹிஸ்டரியில ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியான்னு இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து உள்ள சப் டாபிக்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். ஓகே. சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டாபிக் வைஸா எல்லா கிளாஸஸும் கொடுத்துட்டு அதுல லைவ் கிளாஸ், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு கோர்ஸா பெர்ஃபெக்ட்டா
பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கோம். அப்போ ஒரு பிகினரா இருக்கிறவங்க, ஒரு பிரைவேட் கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் படிக்க முடியும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் கிளாஸஸ் என்னால பார்க்க முடியுங்கிறதுக்காக எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா பிளான் படி வீக்லி பிளானா அதுல குடுத்துருக்கோம். ஓகே. சோ இத ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்க நம்ம YouTubeல குடுக்கக்கூடிய ரிவிஷன் கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டெய்லி YouTubeல வரக்கூடிய கிளாஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. நாளையில இருந்து NTPCக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. சோ நாளைக்கு 11 மணிக்கு வரக்கூடிய கிளாஸ், 7:00 வரக்கூடிய கிளாஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நைட் 12:00 டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்க்கான ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க பே பண்ணக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸோட 1999 வந்து எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் ஒரு டைம் 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். இதுலயே கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் அப்படிதான். உங்களுக்கு CBT 1, CBT 2 எல்லாம் சேர்த்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து கவர் பண்ணிருவோம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சோ படிக்க ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போன டைம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்ச ஸ்டூடெண்ட் இன்னைக்கு CBAT, டைப் டெஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே ரெடியாகி இருக்காங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல கடைசி ஒரு வாரத்துல இத மட்டும் படிச்சா போதுமா? ஒரு மாசத்துல இத மட்டும் படிச்சா போதுமான்னு எந்த ஒரு பிளானுமே இல்லாம இருந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அகைன் என்ன பண்ண வேண்டியிருக்கு? மறுபடியும் முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? சோ கரெக்ட்டான ஒரு ஃபோக்கஸோட, கரெக்ட்டான ஒரு ஷெட்யூலோட படிச்சீங்கன்னா, சக்சஸ் உங்களுக்கு தான். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட படிக்க ஆரம்பிங்க. இப்பதான் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன குடுத்துருக்கோமோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி பிளான ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி டெஸ்ட் குடுத்திருக்கத ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட்டா உட்கார்ந்து படிங்க. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்ல. நான் எப்பவுமே சொல்றதுதான். உங்ககிட்ட ஹார்ட் ஒர்க்கும், கன்சிஸ்டன்சியும் இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஃபீல்டுலனாலும் உங்களால ஜெயிக்க முடியும். ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகேவா? எந்த ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன்லயும் பாசிட்டிவா இருந்துட்டோம் அப்படின்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் அப்படிதான். நெகட்டிவான சிச்சுவேஷன் கண்டிப்பா அமையும். நம்ம எக்ஸாம் எழுத போவோம். நமக்கு எக்ஸாம் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹார்டா இருக்கும். அந்த சிச்சுவேஷன் வந்து நெகட்டிவ். ஆனா, அந்த ஹார்டான எக்ஸாம் பேப்பர்ல நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வரணும். எனக்கு ஹார்டா இருந்தா எல்லாருக்கும் ஹார்டா இருக்கும். அப்ப எக்ஸாம் ஹார்டா இருக்கு அப்படின்னா கட் ஆஃப் கம்மியா இருக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்சத மட்டும் நான் அட்டெண்ட் பண்ணுவேங்கக்கூடிய அந்த நெகட்டிவான சிச்சுவேஷன்லயும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வரணும். அதே மாரி படிச்சுட்டு இருக்கும்போது வீட்ல ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எடுப்போம். மார்க் கம்மியா வருது அப்படின்னா, அப்பவும் என்ன பண்ணணும்? ஓகே அடுத்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வந்து அடுத்தடுத்து டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ அதனால அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி இத விடாமுயற்சியோட படிச்சீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். நம்மள சுத்தி நெறைய நெகட்டிவ் பீப்பிள் இருப்பாங்க. யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்லுவாங்க. உன்னால முடியாது. இந்த ஃபீல்டுக்கு வந்துட்ட இவ்ளோ காம்படிஷன் இருக்குன்னு. நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலும் காம்படிஷன் இருக்கதா செய்யும். நாம அதுக்கு தகுந்த மாரி நம்மள வந்து தயார்படுத்திக்கணும். அத வந்து அந்த நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் உட்கார்ந்து வெறித்தனமா படிக்கக் கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 6 மாசமும் என்ன உழைப்ப போட்டீங்களோ, அதுக்கான ரிசல்ட் வரும்போது நமக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டா கிடைக்கும். ஓகே. அதனால உழைப்ப போடுறதுக்கு ரெடியா இருங்க. 2026 வந்து உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். ஓகே. இப்ப புதுசா கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்ச ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி நான் படிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் ஆனா ரயில்வேக்குள்ளே உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும். யாரா இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சியோட படிச்சீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். பாசிட்டிவா இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா, நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஃபோக்கஸ்டா உட்கார்ந்து படிங்க. சோ எல்லாமே நம்ம ஆப்ல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு குடுத்தாச்சு. கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், அ க கரண்ட் அஃபேர்ன்னு எல்லாமே குடுத்துட்டோம். கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு YouTubeலயும் நம்ம கிளாஸஸ் வந்து உங்களுக்கு குடுக்க போறோம். நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கிளாஸஸ் கொண்டு போக போறோம். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஆஃபர் வந்து நைட் 12:00 க்ளோஸ் ஆகுது. இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.